உள்ளிட்டவர்கள் வாக்குகளை செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்தோம். நம்முடைய விருந்தினர்களோடு நாம் கலந்துரையாடி கொண்டும் கூட இருக்கிறோம். இதுல சில தொகுதிகளில் இந்த வாக்குச்சாவடிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். நம்ம இவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குது, வளர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இன்னமும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்குகள் பதிவாகவில்லை அப்படின்னு சொன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது, எப்படி இதை சரி செய்யணும், எங்க தவறு இருக்குது? நிச்சயமா அதுவும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. ஆக்சுவலாக அதில் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சமீபத்தில் ஆந்திராவில் அது மாதிரி ஏற்பட்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஓட்டுச்சாவடிகளில் விடிய விடிய ஓட்டு போட்டதை நம்ம பார்த்தோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகளில் 22 லட்சம் இவிஎம் மிஷின்ஸ் இருக்குது. 22 லட்சம் இவிஎம் மிஷின்ஸ் இந்த மாதிரியான ஒரு பழுது ஏற்படுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் இருக்கும். பர்சன்டேஜில் ஒர்க் பண்ணிங்கன்னா 0.00 அந்த மாதிரி 1% தான் அது இருக்கும். பட் இது சில இடங்களில் தவிர்க்க முடியாது. நீங்கள் ஒரு சரியான கேள்வி உங்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டீங்க. மாதிரி மாக் போல் நடத்தினாங்கன்னா அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கன்சர்ன்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதை சரி பண்ணுறதுக்கான ஆட்களை உடனே அனுப்பிச்சிடுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாக் போல் நடத்தாத இருக்கிற கட்டத்தில் எடுத்த உடனே சில பேர் இல்லை நேரவே போலிங்க்கு போகலான்னு சில இடங்கள் ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி தான் 1 hour ஆகும். சரி, ஒரு 6:30 மணிக்கே நீங்கள் மாக் போல் நடத்திருந்தீங்கன்னா அந்த இயந்திரத்தில் உள்ள பிரச்சனைகள் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை சில இடங்கள் அது நடத்தாத இருக்கும்போது எடுத்த உடனே டைரெக்டாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தால் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்ளமோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது மிக மிக குறைந்த அளவு தான். அதில் சந்தேகம். இதில் அந்த மாதிரி வாக்குப்பதிவை எல்லா வாக்குச்சாவடியிலும் கட்டாயம் செய்ய வேண்டுமா, அதில் குறித்த விதிமுறைகள் என்ன, அது செய்து பார்த்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்த்திருக்க முடியுமா? சார், மாக் ட்ரில் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைனா அங்கேயே கூட ஸ்டார்ட் ஆகிடும். மாக் ட்ரில் பண்ணியா இல்லை போலிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டியான்ற ஒரு கேள்வி கூட வரும். ஏன்னா இது அலிகேஷன்ஸோ அது உண்மையோ பொய்யோ மாறி மாறி குற்றம் சாட்டுற ஒரு காலமாக இருக்குது. இப்போ ஒரு எல்லாமே சந்தேக பார்வையோட வீடியோஸ் எல்லாரையும் வச்சு ஊடகங்கள்லாம் வச்சு இல்ல சார், அங்க பூத் ஏஜென்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சோ இதுக்கு என்ன பண்ணா அது ஒரு சொல்யூஷன் மாக் ட்ரில். பட் மாக் ட்ரில்ல ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அது போலிங்ல போதா இல்ல மாக் ட்ரில் போதா அந்த ஒரு கேள்வி ஒன்று வருது. இது எப்படி பார்க்கணும்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் இவிஎம் யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு 10-15% ரிசர்வ்ன்றாங்க. ஒரு எமர்ஜென்சி ஸ்குவாட் மாதிரி ஒன்று வைக்கணும். அதாவது ஒரு 20 நிமிஷம் ஒரு டைம் வைக்கலாம். 20 நிமிஷத்துல போலிங் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னும் போது அந்த இவிஎம்ஐ எடுத்துட்டு வேற இவிஎம் அங்க பொருத்திட்டு ரிப்பேர் தனியா ஒரு சைடு பார்க்கணும். அடுத்த கட்ட வேலையை ஒரு டீம் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஊடகத்துல நம்ம பார்க்குறோம், ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரிகளை பார்க்குறோம், அவங்களாம் அந்த எமர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க ரேப்பிடா. அந்த மாதிரி ஒரு ரேபிட் ரெஸ்பான்ஸ் எலெக்ஷன் கமிஷன்ல இந்த ஓட்டிங் பேட்டர்ன்ல அது இல்லாததான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது தொடர்ந்து நடக்குது. சார் சொன்ன மாதிரி இது 1/2% தான். ஆனாலும் அந்த 1/2% நம்ம பூத்தா இருக்கும் போது ஒரு 1 மணி நேரம் ஒரு 100 வாக்காளர்கள் அங்கே காத்திருக்கிறாங்கன்ற போது அது உண்மையில அது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, நிச்சயமாக தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த நன்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக தேனி பெரியகுளம் மற்றும் இங்கே நடிகர் கமலஹாசன் வாக்களிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை தொகுதி